ஆமாம்மா இதில் தான் வரும். பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டியாட்டி மண்டபத்துக்கு? ஆமாம், பிள்ளைங்களெல்லாம் காரில் அனுப்பி விட்டாச்சு. அதில் இடம் பத்தலை, அதான் சரி வேண்டப்பலான்னு நிற்கும். இம்மா நீயும் காரில் போயிருக்கலாம்ல அவங்க கூட? எங்கடி நெருக்கமாலாம் இருந்துச்சு காரில், அதனால தான் சரின்ட்டு இதில் நின்றுட்டேன். வேண்டனா கொஞ்சம் சிம்மியாக இருந்து போகலாம்ல. சரி அப்போ இதில் நின்று. இம்மா சிந்து அக்கா எங்கம்மா? அவளும் அண்ணா தான் நிற்கா, அவள் இப்போ வருவா. நம்ம 4 பேர் தான் வேனில் போகிற மாதிரி இருக்கும். மற்ற ஆம்பளையால் எல்லாரும் போயாச்சு, பிள்ளைங்களையும் அனுப்பி விட்டாச்சு. ஏக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? என்னாச்சு செல்வி, அதான் பிரச்சனையா? பிரச்சனைன்னு கிடையாதுக்கா, ஆனால் இந்த சிந்து அக்கா என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? என்னடி பண்ணாவ, என்னன்னு சொல்லு. ஏக்கா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஜனனி சடங்கானப்போ அவளுக்கு ஒரு செயின் தோடு எல்லாம் வாங்கிட்டு வந்தாவல்ல ஆசை ஆசையா. அது ரொம்ப வருஷமே இருக்குமேட்டி, எனக்கு ஞாபகமே இல்லை. ஜனனி சடங்கான டைம்ல இங்கே தனக்கா கூட்டிகிட்டு வந்துருந்து அம்மா வீட்டில் தானே இருந்தா. இவங்க போய் ஜுவல்லரியிலேருந்து வாங்கிட்டு வந்தாவல்ல ஒரு செயினும் 2 கம்மலும். ஆமாம் ஆமாம். ஏக்கா காலையில் சிந்தோக்கா என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? அந்த செயினையும் கம்மலையும் பூமாரிக்கு கொடுத்துருக்கா. பூமாரிக்கா? ஆமாம், நம்ம நேற்று நைட்டு பூ கட்டும் போது பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ லட்சுமி அக்காலும் பேசிட்டு இருந்தாவல்ல. பூமாரிக்கு ஒரு செயின் வாங்கணும்னு பார்த்துட்டே இருக்கேன், கையில் காசே வரமாட்டேங்கு. பிள்ளை வளர்ந்தாச்சு, அவளுக்குன்னு ஒரு செயின் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம எல்லாரும் தானே பேசிட்டு இருந்தோம். ஆமாட்டி, நானும் சொல்லிட்டு தானே இருந்த பிள்ளைங்களுக்கு செயின் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. ஆமாம், அதை கேட்டுட்டு ஜனனிக்குள்ள செயினையும் கம்மலையும் பூமாரிக்கு தூக்கி கொடுத்துருக்கா. ஏட்டி எதுக்கிட்டே எப்படி பண்ணுவா? அதான் தெரியல, ஓ மகள்கிட்ட கேட்க வேண்டியதானே. சரி செல்வி, அதில் இப்போ என்ன தப்பு இருக்கு? என்னக்கா சொல்லுங்க, நீ தானே பேசிட்டு இருந்த சத்யாக்கும் சுவானிக்கும் செயினே இல்லை, சத்யாக்குள்ளது மட்டும் இருக்கு, சுவானிக்குள்ளது இடையில இடம் வாங்கும்போது கொடுத்தேன் அப்படின்னு. அந்த செயினை அக்கா நினைச்சிருந்தா சுவானிக்கு தந்திருக்கலாம்ல, அதை எதுக்கு பூமாரிக்கு தூக்கி கொடுக்கணும்? ஆமா, செல்வி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் சொல்லியிருக்கேல சுவானிக்குள்ள செயினை கொடுத்து தானே அந்த இடத்த வாங்கணும். ஏமா அது அவங்களுக்குள்ள செயின், அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு அக்கா தான் முடிவு பண்ணணும். நான் போய் உன்கிட்ட செயின் இருக்குல்ல, அதை என் மகளுக்கு கொடுன்னா கேட்க முடியும்? இல்லைக்கா, நம்மளும் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒரு இடத்த வாங்குறதுக்கு, ஒரு பொண்ணு தங்கத்தை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்படுவோம். செயினை அப்படியே சும்மா தூக்கி கொடுத்துருக்கா. சரி செயின் கம்மலை ஏதாச்சும் ஒன்னாவது சுவானிக்கு தந்திருக்கலாம்ல. நம்ம வீட்டில் பிள்ளைங்க காதல களத்தில் ஒன்றும் இல்லாமல் நடக்கு, ஆனால் அக்கா பத்தியா அங்கே தூக்கி கொடுத்துருக்கா. புது புது உறவுங்கெல்லாம் கிடச்சதும் நம்மளே இப்போ வேண்டாம், அங்கேதான் கெட்டி எழுதிட்டு கிடக்கா. ஏம்மா நீங்களே இப்படி பேசாதீங்கம்மா. என் பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு செயினா வாங்க முடியாது? நான் நினைச்சா நாளைக்கே நான் போய் வாங்கிட்டு வருவேன். அதாவது அடுத்த நேரத்தில் நடக்கும். நீங்க 2 பேரும் எதுக்கு இப்போ கோவப்பட்டு இருக்கீங்க? செல்வி, நம்ம பிள்ளைங்களுக்கு அக்கா ஒண்ணுமே செய்யாமே இருந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு சடங்கு எடுத்த டைம்ல பிரேஸ்லெட் மோதிரம் எல்லாம் கொண்டு தான் வந்தா. நம்மளுக்கு தான் அந்த தங்கத்தை காப்பாற்ற முடியல. நம்ம இடம் வாங்குறதுக்கு ஒரு இதுக்கும் நம்ம அந்த இதெல்லாம் வித்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீ இப்படி யோசிச்சு பாரு, நம்ம ஜனனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவளுக்குள்ள தங்கத்தை எல்லாத்தையும் நம்ம கொடுத்து விட்டுருப்போம். அக்கா தங்கத்தை எல்லாம் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். அந்த நேரத்தில் பூமாரி காலத்தில் செயின் இல்லைன்னு லட்சுமி பேசிட்டு இருந்திருக்கா. ஜனனிக்கு கொடுத்தா ஜனனியும் இதை தான் பண்ணுவா. அதனால அக்கா நேரே பூமாரி கையிலே கொடுத்துருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்கு? அதுக்கெல்லாம் நாம போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏமா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நினைச்சா வாங்க முடியாதா? அடுத்தவங்களை எதிர்பார்க்கறது எதுக்கு? அடுத்தவங்க இல்லாட்டி உங்க அக்கா தான் அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கா. அவங்களுக்கு கொடுத்தது உன் பிள்ளைக்கு தந்திருக்கலான்னு தான் நாங்கள் சொல்லும். கொடுக்க வேண்டான்னு நாங்கள் சொல்லலை, வேற வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. சரி உன் பிள்ளைங்களுக்கு தாரேனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு சொல்லணும்னு கேட்கம்மா. சுவானிக்கு ஒரு செயின் வாங்கணும்னு நேரம் வரும்போது நானே வாங்கி கொடுப்பேன். இப்போ அக்காவே என் கையில தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். இவ ஒருத்தி ரொம்ப நல்லவளாயிடுவா. ஏன் செல்வி, நீ சுவாபிக்கு ஒரு செயின் வாங்கணும்னு நினைச்சா வாங்க மாட்டியா? நீ வாங்கணும்னு நினைச்சா கடையில் போய் நீ வாங்குவியா, இல்லை அக்காவை ஃபோன் பண்ணி கேட்பியா? இல்லைக்கா, நான் அப்படி இங்கே பாரு, இதெல்லாம் நினச்சி சும்மா தேவையில்லாமல் நமக்குள்ளே எந்த சண்டையும் வரக்கூடாது. அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் எது பண்ணாலும் அவள் மகளை கெட்டி கொடுத்த இடம், அவள் அப்படி தான் இருப்பா. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களே நம்ம ஒரு இடத்துக்கு கெட்டி கொடுப்போம். அப்போ அவங்களும் நமக்கு முக்கியமாக தான் இருப்பாவ. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நாமளும் ஒவ்வொரு விஷயத்த பண்ண தான் செய்வோம். ஏம்மா நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம், பிள்ளைங்களை கெட்டி கொடுக்கறதுக்கு தங்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சு வேலையில ஏற்றி நாங்கள் கெட்டி கொடுப்போம். எங்கள் பிள்ளைங்களை பார்த்து அவங்களோட திறமையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பையன் போதும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரவையிலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பொண்ணை பெற்றவங்க ஏதாவது கொஞ்சம் கொடுத்து கட்டி கொடுத்தாதான் அது அவங்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. என்னதான் பண்ணாலும் இப்பவும் இப்படி தான் இருக்குது, எல்லாரும் இப்படி தான் நினைக்கும். கேக்கா, நீ சொல்லதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீ பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது செல்வி. நமக்குள்ளே இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் சண்டை வந்தது கிடையாது. ஒரு செயினும் கம்மலையும் அவள் பொண்ணு கெட்டி கொடுத்த இடத்துல கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நாம் சண்டை போடக்கூடாது. அக்காக்கு இது தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வருத்தப்படுவா. கொடுத்ததாவே இருக்கட்டும், இதுக்கு பேரில் நம்ம சண்டை போடக்கூடாது. ஏம்மா நீயும் கூட கொஞ்சம் உசுப்பத்தி விடக்கூடிய இந்த வேலையை விட்டுரு வட்டுக்க. அவள் தான் ஏதோ தெரியாமல் பேசிட்டு இருக்கானா, நீயும் கூட சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்க. உங்கள் நல்லதுக்காண்டி சொன்னா அப்படின்னா அக்காவை கெட்டி கொடுத்த மாதிரி நல்ல வசதியான இடத்துல எங்களையும் கெட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே. என்னட்டி ராணி இப்படி பேசுக? ஆமாம், நல்ல வசதியான இடத்துல கெட்டி கொடுத்துருந்தா நாங்களும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய நகை சேர்த்துருப்போம், எல்லாம் இது பண்ணியிருப்போம். என் மாப்பிள்ளை என்ன நல்லா தான் வச்சிருக்காவ. நான் இன்னைக்கே என் பிள்ளைக்கு செயின் எடுக்கணும்னு நினச்சா என் மாப்பிள்ளை என்ன கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைக்கு செயின் எடுத்து தருவாங்க. நான் ஒன்றும் அடுத்தவங்கள எதிர்பார்த்து வாழலை. அது யாராக இருந்தாலும் சரிதான், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரிதான், என்ன பெற்றவங்களா இருந்தாலும் சரிதான். ஏம்மா இந்த பேச்சை இதோட விடுங்க, அக்கா வந்துட்டு இருக்கா.
என்ன எல்லாரும் இதுல வந்து நிக்கீங்க? ஒண்ணு இல்லக்கா, வண்டி இதுல தானே வரும்னு சொன்னாங்க, அதான். அப்படியா? சரி சரி, எல்லாரும் போயாச்சு. நானும் லட்சுமி மட்டும்தான் நிக்கமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க யாரும் நிக்கதா நீ பாக்கலையோ? இந்த அம்மைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. தேவையில்லாம எங்களுக்குள்ள சண்டைகளை தூட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. இல்லம்மா, நான் வெளியே வந்தப்பதான் பார்த்தேன். லட்சுமி மைனிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நான் கவனிக்கல. நானும் நீங்க காலை தான் போயிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். செல்வி, உனக்குள்ள சேலை நல்லா இருக்கு பாத்துக்க. எடுக்கும்போது எனக்கு தெரியல என்ன இந்த கலர் எடுத்திருக்காள அப்படின்னு. ஆனா கட்டினோடி நல்லா இருக்கு பாத்துக்க. அப்படியா? ஏட்டி, அக்கா கிட்ட எப்போ மாதிரி பேச செல்வி. சும்மா தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுறாத. வந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது, பேசாம இரு. ஆமா, உன் பிள்ளைக்காண்டி நான் தான் கவலைப்படேன், நீ இப்படி இரு. அப்படியா? அப்ப நாளைக்கு போய் ஒரு 2 பொண்ணு செயின் எடுத்துட்டு வா சோனிக்கு. ராணி, இந்த நேரத்துல பேசலாமான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பாத்துக்க. செல்வி, உன்கிட்டேயும் தான். இப்ப என்ன சொல்ல போகுது? என்னக்கா சொல்லு. நேத்து பூ கட்டும்போது நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, பிள்ளைங்களுக்கு நகை எடுக்கணும், நகை விலை ஏறி போச்சே அப்படி இப்படின்னு. என்ன அக்கா, நம்ம பேசிட்டு இருந்த டாபிக்கே ஆரம்பிக்கா? ஆமாக்கா, பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு? இல்ல, பேசிட்டு இருக்கும்போது லட்சுமி மணி இருந்தாவ. நான் ஜனனிக்குள்ள ஒரு செயினையும் ஒரு தோடையும் வந்து பூ மாறிக்கி கொடுத்தேன் பாத்துக்க. பார்த்தோங்க்கா, காலையில அவ களத்துல இருந்து செயினை நாங்க பாத்துருக்கோம்ல ஜனனி களத்துல. அதான் பார்த்த உடனே எனக்கு இது ஜனனிக்குள்ளதுலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நான் கேட்கல. ஆமா, நான் பேசிட்டு இருந்ததும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதான் அந்த பிள்ளை களத்துலயும் செயின் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கொடுத்தேன். எங்க பிள்ளைங்க களத்துலயும் இல்லக்கா. நாங்க என்னைக்கு சேர்த்து வச்சு வாங்க போறோமோ. செல்வி, சும்மா இரு செல்வி. நீ சும்மா இருக்கா? சொல்ல வேண்டியதெல்லாம் அந்தந்த நேரத்துல சொல்லிடணும். ராணி, நான் நினைச்சிருந்தா அந்த செயினை சுவானிக்கு தந்திருக்கலாம். நீ தான் சொல்லிட்டு இருந்த சுவானிக்கு ஒரு செயின் வாங்கணும், ஒருத்திக்கு உள்ளதான் இருக்கு ஒருத்திக்கு இல்லை அப்படின்னு. அப்புறம் ஏன்க்கா கொடுக்கல? சுவானிக்கு கொடுத்துருக்கலாம்ல. அது ஜனனிக்குள்ள பழைய செயின். நகையெல்லாம் சேர்த்து ஜனனிக்கிட்டே கொடுத்துடலான் தான் எடுத்துட்டு வந்தேன். அந்த இதுல இந்த செயின் இருந்துச்சு. எப்படின்னு ஜனனி அதை போட மாட்டான். சரி, நாளைக்கு அவளுக்கு ஒரு அவசரம், ஒரு வீடு வைக்க அப்படி இப்படின்னு அந்த செயினை வித்துருவாள அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். நாளைக்கு பூமாரிக்கு ஒரு கல்யாணம் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா ஜனனி எதனாலும் கொடுக்க தானே போறா அவன் நகையில இருந்து. அதான் அதை இப்பவே அந்த பிள்ளை களத்துல போட்டு விடுன்னு கொடுத்துட்டேன். ஆமாக்கா, நீங்க இப்பெல்லாம் பூமாரியை பத்தி லட்சுமி மைனி பத்தி எல்லாம் நிறைய யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? செல்வி, நீ கோவப்படேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிள்ளைக்கே பண்ணோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நான் பண்ணாம இருப்பேனா? அப்புறம் ஏன் அங்க தூக்கி கொடுத்த? சுவானி களத்துல போட்டு விட்டுருக்க வேண்டியதானே? அந்த பிள்ளைங்க களத்துல ஒண்ணு இல்லாம தானே இருக்கு. ஏம்மா, நான் சுவானிக்கு புதுசா ஒரு செயின் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேம்மா. என்னக்கா சொல்லுங்க? ஆமாம்மா, அதனால ஜனனி 2-3 வருஷம் போட்டு பழக்கம் உள்ளது. சுவானிக்கு கூட ஒரு பவுன்ல போட்டு ஒரு 2 பவுன்ல செயின் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதனாலதான் அந்த செயின் பூ மாதிரி கொடுத்துட்டு நம்ம பிள்ளைக்கு புதுசா வாங்கலாமே நினைச்சேன். அதுக்குள்ள பாரு செல்வி என்னானி கோவப்படுதா. ஏட்டி, பாத்தியா? இதுக்குதான் சொல்லுது, முழுசா ஒரு விஷயத்துக்கு தெரியாம யாரை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு. ஏக்கா, என்ன மன்னிச்சிருக்கா? நீ திடீர்னு செயினை தூக்கிட்டு போய் அவங்க பிள்ளை களத்துல போட்டு விட்டியா? அதான் நம்ம பிள்ளைங்களும் களத்துல செயின் இல்லாம தானே இருக்கு. அக்கா எதுக்கு இப்படி பண்ணா? சரி, இன்னைக்கு கல்யாணத்துக்கு மட்டுமாவது போட்டு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சதாக்கா அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா? எனக்கு எந்த கோவமும் இல்லை. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ராணி, நான் ஊருக்கு போனதோடி சுவானியை கூட்டிட்டு போய் ஒரு 2 பவுன்ல செயின் எடுக்கலாம். சரியா? வேண்டாக்கா, என் பிள்ளைக்கு நான் வாங்கிக்கிடுவேன். அது எங்க வீட்டுக்காரவே ஏதாச்சும் சொல்லிடுவார்ல. எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் பேசிக்கிட்டேன். இங்க பாரு ராணி, உனக்கு பிள்ளைக்கு செயின் எடுக்க முடியாது, உங்களால வாங்க முடியாது, அதனால நான் வாங்கி தரேன் அப்படி கிடையாது. அதே மாதிரி பூமாரிக்கு கொடுத்துட்டேனேன்னு சொல்லி நான் சுவானிக்கு வாங்கி தரேன்னு கிடையாது. எல்லாரும் என் பிள்ளைங்க தான். இப்ப பூமாரியே எனக்கு சுவானி சத்தியா மாதிரி தான். அதனாலதான் கொடுத்தேன். ஆனா சுவானிக்கு நான் கூட்டிட்டு போய் புதுசா ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். சுவானி சடங்கு டைம்ல எங்களுக்கு பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் லாஸ்ல இருந்துச்சு. அதனால ஒரு சின்ன பிரேஸ்லெட் தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். சத்தியாக்கு நான் ஒரு செயின் போட்டேன்னு நினைக்கேன். அதனால சுவானிக்கு நான் ஒரு செயின் வாங்கி தரேன்னா. இல்லக்கா, வேண்டாம். ஏக்கா, நீ சும்மா இரு, பேசாம. அவ கிடக்கா இப்படிதான் பேசிட்டே இருப்பா. நீ ஊருக்கு போனால பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு செயின் எடுத்து கொடுன்னா. சரிம்மா. அண்ணா வேன் வருவேன்னு நினைக்கிறேன், கிளம்புவோமா? சரி வாங்க. சே, என் பிள்ளைய ஒரு நிமிஷம் நான் தப்பா நினைச்சிட்டேன். ஒன்னால தம்பி. ஏன், நான் பேசும்போது கூட சேர்ந்து தானே பேசினேன். வா பேசாம போலாம். என்ன எல்லாரும் சொல்லி வச்சு ஒரே மாதிரி இந்த ஜுப்பாவும் வேஷ்டியும் போட்டிருக்கீங்க? என்ன ராம் சொல்லி வச்சு வாங்கினீங்களோ? இல்ல, நான் இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கல. நான் இவன் ப்ளூ கலர்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால நான் கடைக்கு போனேன். இது ஒண்ணுதான் ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு அதை பார்த்துட்டு அண்ணனும் அதே மாதிரி போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு அது எனக்கு மேட்சா எடுக்கலாம்ல. அங்க பாருங்க, 2 பேரும் நீல கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி ஜோடியா நிக்காவன்னு. எனக்கு அப்ப ஞாபகமே இல்ல சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, இருக்காது. உங்களுக்கே ஞாபகமே இருக்காது. 3 நாள் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நல்லா ஜாலியா இருக்குனானு எல்லாரும் நல்லா ஜாலியா இருந்தீங்களோ? நான்லாம் அப்படி இல்ல. நான்லாம் ஜனனிய பயங்கரமா மிஸ் பண்ணேன். ராம், உண்மையை சொல்லு, இந்த ஆளு பயங்கர ஜாலியா தானே இருந்தாவ? இல்ல சின்ன பொண்ணு, நானும் ஒன்னும் பயங்கரமா மிஸ் பண்ண பாத்துக்க. ஆமா ஆமா, மிஸ் பண்ணி நல்லா கிழிச்சிங்க. என்ன இந்த பக்கம் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படியே உங்க அம்மாவே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுல நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க. நீங்க என்ன மிஸ் பண்ணேன்னு சொன்னதும் நான் நம்பணும், அப்படிதானே? சின்ன பண்ணாக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பரவாயில்லையா? கண்டதே வாயில போட்டு மென்னா இப்படிதான் இருக்கும். ஆமா, இவங்க பார்த்தாங்க. இப்ப பரவாயில்ல ராமு. என்னாச்சுக்கா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போனீங்களா? இல்ல இல்ல, சாப்பிட்டதுதான் ஏதோ ஒண்ணு ஒத்துக்கல. சொன்னேன்ல, எதையோ வாயில போட்டு மென்னு இருக்கான்னு. சும்மா இருங்க நீங்க வேற. சரி, என்ன ராமு, உனக்கு தான் வந்தாலே ஒரே சர்ப்ரைஸ். ஜனனி அம்மா பேசிட்டாங்க போல இருக்கு. ஆமாக்கா, அந்த அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் வெளியே வரல.
ராம் எப்பவும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். கடைசியில என்னாச்சு பத்தியா, அவங்களே வந்து பேசிட்டாவ. ஆனா இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, இதோட முடியல. இது இந்த அதிர்ச்சியில இருந்தே நான் வெளியே வரல, இன்னும் என்ன சர்ப்ரைஸ்? எங்க அம்மாவே சொல்லுவாங்க. ஆனா இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆதிக்கும் சேர்த்து. ஆதிக்கும் சாத்தா? ஏ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜனனி நீ என்ன சொல்ல வர? ஆதி கல்யாணத்துக்கு? ஆமா, எங்க அம்மா அப்பாவும் ஓகே பண்ணிட்டாங்க ஆதி நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நிஜமாவா? ஆமா, மாமா வீட்லயும் போய் பேசிட்டு வந்துட்டாங்க. மாமாக்கும் ஓகே தான், அப்பாக்கும் ஃபோன் பண்ணி பேசியாச்சு. அடி தூள், அப்ப அடுத்த கல்யாணமா? இல்லக்கா, உடனே கல்யாணம் வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு பேசியிருக்கோம். அதுகிட்ட டைரக்டா சொல்லணும்னு தான் சீக்ரெட்டாவே வச்சிருந்தோம். அம்மா தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க, ஆனா நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமா, புலம்பிக்கிட்டே இருப்பான். ஆமா, இந்த கார்த்தியும் ஆதியும் எங்கதான் போனவ? ரெண்டு பேரையும் ஆளே காணதுக்கில்ல. இங்கேதான் எங்கேயோ சுத்திட்டே நடந்தாங்க. ஆமா, வந்த போதுலேருந்து இந்த கார்த்தி பெண்ணை நான் பார்க்கவே இல்லை. அப்படியே போயிருப்பா அவ பின்னாடி. யாரு பின்னாடி? ஐயோ, இவர் நிக்கிறத கவனிக்காம விட்டுட்டேனே. சின்ன பண்ணாக்கா உளறி வச்சிருவாங்க போல இருக்கு.